உலக தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் எம்ஜிஆரும் சின்னப்பா தேவரும் மீண்டும் இணைந்தனர். தாய் சொல்லை தட்டாத படத்தை ஒரே மாதத்தில் தயாரித்தார் தேவர். திருடாதே வெற்றியின் மூலமாக பல சமூக படங்களில் நவீன உடைகளில் நடிக்கலாம் என நம்பிக்கை வைத்திருந்தார் எம்ஜிஆர். சரித்திர படங்களை உருவாக்க செலவு அதிக காலம் பிடிக்கும். ஆனால் சமூக படங்களை குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் தயாரிக்கலாம். எனவே எம்ஜிஆர் படங்களை வரிசையாக வர தொடங்கின. 1961 திருடாதேக்கு பிறகு சபாஸ் மேப்பிளே, நல்லவன் வாழ்வான், தாய் சொல்லை தட்டாதே ஆகிய 3 படங்களும் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்தன. இதில் சபாஸ் மேப்பிளே என்ற படம் நடிகை மாலினியின் சொந்த படமாகும். சபாஸ் மீனாவுடன் சிவாஜி கணேசன் நடித்தவர்தான் மாலினி. மாலினிக்கு படங்களே இல்லை. அவர் வேண்டிக் கொண்டதால் சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் சம்மதித்து கொண்டார். எம்ஜிஆருடன் கதாநாயக மாலினி நடித்தார். படத்தை மாலினியின் கணவர் ராகவன் டைரக்ட் செய்தார் என்பதை விட டைரக்டர் கற்றுக்கொண்டார் என்பதுதான் கூற முடியும். விளைவு, இந்த படம் சரியாக ஓடவில்லை. அரசு பிக்சர்ஸ் தயாரித்த நல்லவன் வாழ்வான் படத்தில் எம்ஜிஆர், ராஜேந்திர சோழனும் நடித்திருந்தனர். அண்ணா கதை வசனம் எழுதியிருந்தார். இது நீலகண்டன் டைரக்டர் செய்த சராசரி படமாகும். 7/12/1961 வெளியான தாய் சொல்லை தட்டாதே பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இசாண்டா சின்னப்பா தயாரித்த படமாகும். 1956 படக்கம்பெனி தொடங்கிய சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை வைத்து தான் தனது முதல் படமான தாய்க்கு பின் தாரம் தயாரித்தார். இருவரும் நீண்ட கால நண்பர்கள். எனினும் தாய்க்கு பின் தாரம் படத்தை எம்ஜிஆரிடம் அனுமதி பெறாமல் தெலுங்கில் டப் செய்துவிட்டதால் தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. இதனால் சின்னப்பா தேவர் வேறு நடிகர்களை வைத்து நீலமலை திருடன், யானைப்பாகன், வாழ வைத்த தெய்வம், கொங்கு நாட்டு தங்கம் ஆகிய படங்களை தயாரித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் கருத்து வேறுமை ஏற்பட்ட போதிலும் ஒருவர் அன்பும் பாசமும் கொண்டிருந்தார்கள். நல்ல நண்பராக இருந்து விருந்து மீட்டோம் என்று இருவரும் வருந்தினார்கள். 1961 பிற்பகுதியில் தாய் சொல்லை தட்டாதே என்ற பெரிய பெயரில் புதிய படத்தை தயாரித்தார் தேவர். இதற்கான கதை வசனத்தை தாசு முடித்திருந்தார். இந்த படத்தை காண பாடல் பதிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அப்போது வேறொரு படப்பிடிப்புக்காக ஸ்டுடியோவுக்கு வந்த எம்ஜிஆர் தேவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்து கொண்டார்கள். இருவரும் கட்டி தழுவி கொண்டனர். 5 வருடத்திற்கு பிறகு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நட்பை புதுப்பித்து கொண்டார். என் படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் அண்ணே என்று தேவர் கொண்டார். நிச்சயமாக நடிக்கிறேன் என்று அண்ணே என்று எம்ஜிஆர் விட தேவர் கொஞ்சம் மூத்தவர் என்றாலும் எம்ஜிஆரை அவர் அண்ணன் என்று தான் அழைப்பார். தாய் சொல்லை தட்டாதே படத்தில் ஜெமினி கணேசனும் சிவாரோஜா தேவியும் ஜோடியாக வைக்க வேண்டும் என்று தேவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை மாற்றி எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் நடிக்கும்போது வைத்தார். எனவே கதை வசனம் தயாராக இருந்ததால் படப்பிடிப்பை உடனடியாக தொடங்க எம்ஜிஆர் சம்மதித்து அதற்கான பற்றபடி கால்சீட்டு கொடுத்தார். கதை அமைப்பும் வசனத்திலும் எம்ஜிஆருக்கு ஏற்றபடி சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. எம்.ஆர். ராதாவும் இப்படத்தில் நடித்தார். கே.வி. மகாதேவன் இசையமைத்தார். எம்.ஏ. திருமகன் டைரக்ட் செய்திருந்தார். படப்பிடிப்பு வேகமாக ஒரே மாதத்தில் படம் முடிந்தடைந்தது. 7/11/1961 தீபாவளி அன்று படம் ரிலீஸ் ஆகியது. தாய் சொல்லை தட்டாதே சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. 100 நாட்களுக்கு தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக காட்சியாக ஓடி வெற்றி விழா கொண்டாடியது. எம்ஜிஆரும் தேவரும் நட்புறவு முன்பை விட படமாக அமைய தொடர்ந்து இந்த படம் தேவர் படங்களில் எம்ஜிஆர் நடிகளானார். வாழ்க சின்னப்பா தேவர், வாழ்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர், வாழ்க அவருடைய புகழ். வணக்கம்.